வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா புழுங்கல் அரிசியில தேன்குழல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இட்லி அரிசி புழுங்கல் அரிசி 3 டம்ளர் எடுத்து கழுவிட்டு நல்லா 4 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அது 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அந்த அரிசியில நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டர்ல நம்ம 3 டம்ளர் அரிசி போட்டோம்னா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி முதலையே ஊற்றிடணும். நான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம டேபிள் டாப்ல தண்ணி மொத்தமாக ஊற்றணும்னு. ஸோ நம்ம அந்த டம்ளர்ல 2.5 டம்ளர் தண்ணி மொத்தமாக ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் முறுக்குக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் போட்டுட்டு நம்ம கிரைண்டரில் ஆட்ட வேண்டியது தான். அதுக்கடையில் அது ஆறிட்டு இருக்கும்போது நம்ம 3 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்து நல்ல வாசம் வர வறுத்துக்கணும். கொஞ்சம் கலர் மாறக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. நல்ல வாசம் வந்தால் போதும். வறுத்த உளுந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு அரைச்சிருச்சான்னு பார்த்து எடுத்துடலாம். மாவு நல்லா நைஸாக மை போல் அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறின உளுந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி மாவுலேயே ஜலிச்சிடலாம். ஜலிச்சு அந்த மாவை போட்டுட்டு அதை நல்லா பிசையலாம். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெண்ணெய் அல்லது நெய்யை லேசாக உருக்கணும், சூடு பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக உருக்கிட்டு அதில் ஊற்றி நம்ம பிசைஞ்சோன்னா முறுக்கு நல்லா பொறுன்னு இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயே போடலாம். ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் இருந்தால் அதை அப்படியே போடலாம். ஃப்ரீசரில் இருந்தால் மட்டும் லேசாக உருக்கிக்கணும். உருக்கிட்டு இதை இந்த மாவில் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிடறோம். மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி பிசைஞ்சிருந்தா கரெக்டாக இருக்கும் முறுக்கு புளியறதுக்கு. நம்ம முறுக்கு கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். அதுக்காக நம்ம தடவிக்கிட்டு மாவை முறுக்கு அச்சில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நம்ம பலகாரம் செய்யும் போது எப்போவுமே பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அந்த மாவில் அது பிடிச்சி வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக நம்ம ஒரு சின்ன துண்டு மாவை தட்டிட்டு போடணும். அப்போ தான் வெடிக்காது. அது நல்லா மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம டைரெக்டாக இதுலேயே புளிஞ்சோன்னா முறுக்கு நல்ல பொறுன்னு இருக்கும். அரிக்கரண்டியில் புளிஞ்சிட்டு புளியறதை விட நம்ம உளுந்து மாவு நல்லா ஜலிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வெடிக்காது. அதனால் தைரியமாக டைரெக்டாக எண்ணெயிலே நீங்கள் புளியலாம். அந்த நுரை பாருங்கள் எவ்வளவு பொங்கி வருதுன்னு. அது நுரை நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணும். மறுபடியும் நுரை அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அதுதான் தேங்குளம் எடுக்கிறதுக்கான பதம். நல்லா அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கை எடுத்து வடிதட்டில் வச்சுட்டு ஆறணுன்னு தூக்குச்சட்டில் எடுத்து வச்சு நம்ம பத்திரப்படுத்திக்கலாம். இன்னொரு தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். புளிஞ்சோன்னு அது எவ்வளவு நுரை பொங்குது. அதுக்கப்புறம் அந்த நுரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த நுரை நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கை எடுக்கணும். புழுங்கரிசி தேன்குழல் நல்லா வெள்ளையர்னு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.